இவனை சாப்பிடலான்னு கீழே கூப்பிட்ற வர மாட்டேங்கிறான். இவருக்கு இங்கேயே சாப்பிட்ணுமா. காலையிலேருந்து இவனுக்குன்னு செஞ்ச மட்டன் அப்படியே இருக்குது, சாப்பிடல. அதனால் நான் இப்போ ஊட்டி விட்றேன். பிடி 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 பாருங்க. இதுவே சிப்ஸாக இருந்தால் நேற்று எப்படி சிப்ஸு சாப்பிட்டான், மட்டன் இவனுக்கு குடி மாறி மாறி மட்டன் இறங்க மாட்டிருக்கு. என்ன கொழுப்பு பார்த்தீங்களா? சரி கீழே வா, நீ கீழே வா, சாப்பிட்லாம். பெட்டில் சாப்பிடக்கூடாது. வா. அடி வேணுமா? அடி வேணுமா? கீழே வா. பெட்டை விட்டு இறங்க மாட்டியா? இங்கே பார், இங்கே பார், இங்கே பார், சிந்திட்டு பார், தெரியுதா? கீழே வா. பெட்டில் சாப்பிடக்கூடாது. சரி இந்தா உட்கார் தரேன். சரி உட்கார் தரேன், உட்கார். அவ்வளோ அறிவாளியா நீ? உட்காருன்னு சொன்னோம்னே உட்காந்துட்ட. சாப்பிடு. இவ்வளோ சகம் கேட்குது பார்த்தீங்களா? இவனுக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி கீழே வந்து சாப்பிட்றானா வரமாட்டானா, இவன் பெட்டில் தான் சாப்பிடுவானா. நீ சாப்பிட்டதுக்கப்புறம் நான் உன்னை இறக்கி விட்ற மாதிரி கீழே. இப்படி அதுவும் மட்டனில் சாதம் இதெல்லாம் போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டான். வெறும் மட்டன், வெறும் சிக்கன் மட்டும்தான், உப்பு இல்லாமல் மஞ்சள் தூள் போட்டது. இப்படி சாப்பிடு. அவ்வளோதானா? சாப்பிடு. ரொம்ப கொழுப்பு ரொம்ப ஏறுது வர வர, ரொம்ப கொழுப்பு இவனுக்கு. சாப்பிடு ஒழுங்கா. நைட் பாரு, உனக்கு தயிர் சாதம் தான் ஊட்ட போகிறான். பார்த்துக்கு. வர வர ரொம்ப செல்லம் ஆயிடுச்சு உனக்கு. ஃபுல்லாக பெட்டு பூரா அழுக்காக்குறான். எவனுக்காக 2-3 நாளைக்கு பெட்டு ஃபுல்லாக கவர் மாத்திரதா இருக்குது. மூஞ்ச பாரு, அழப்பாரு. கீழே வா, கீழே வந்து சாப்பிடு. வா கீழே வா, கீழே வா. பெட்டை விட்டு கீழே வந்து சாப்பிடு. சரி உட்கார். சரி இந்தா தரேன், இந்தா.